மூணார்ல இருந்து லதா வந்து ஒரு சூப்பரான டிஷ் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க செஃப். அது பேரு வந்து கூர்க். என்னது தெரியல செஃப். கூர்க் அப்படின்னு சிக்கன். என்கிட்ட கேட்டா நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலா கூர்க் ஸ்டைல்ல ஒரு கோழி கூர்க் கறி. உங்களுக்கு ஆக்சுவலா சிக்கன் தான், ஒரு மசாலா. ஏன் அது ஊர் பேர் சேர்ந்திருக்கு? இப்ப நம்ம அல்வானா எந்த ஊர் ஃபேமஸ்? திருநெல்வேலி. ஏன் அது ஊர் பேர் சேர்ந்திருக்கு? அது என்ன திருநெல்வேலியில ஃபேமஸ் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. அது மாதிரி ஆக்சுவலா இது வந்து ஒரு ஹில் ஏரியா. அதுல அவங்களுக்குன்னு ஒரு மசாலா, ஸ்பெஷல் மசாலா இருக்கு. ஓகே. சோ அதுல அத பேஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டைல்ல நம்ம பண்றோம். சூப்பர். சிக்கன் வந்து சிக்கன் லவர்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலா குளோபல்லே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் லவர்ஸ் தான் நிறைய அதிகம். சோ அதுல ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டான டிஷ் தான் அது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூர் ஸ்டைல்ல வந்து கோழி கூர் கறி தான் பார்க்க போறோம். சோ சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். கோழி கூர் கறி செய்ய தேவையான பொருட்கள்: சுத்தம் செஞ்ச கோழி 400 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 2, புளி எலுமிச்சை அளவு, வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வரமல்லி 2 டேபிள் ஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, கசகசா 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 10 நம்பர், வரமிளகாய் 4, எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. கோழி கூர்க் கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. சமைக்க செஞ்சிடலாமா செஃப்? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா. ஜீரகம் மசாலா ஃபர்ஸ்ட் அரைச்சிடணுமா செஃப்? ஆமா, ரோஸ்ட் பண்ணிடுறோம். ஜீரகம், வரமல்லி, அப்புறம் கொஞ்சமா பட்டை, 2 கிராம்பு. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி வராது, நம்ம புளி தண்ணி லைட்டா ஆட் பண்ணுவோம். ஓகே. அது அந்த புளிப்பு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இவன் இந்த கூர்க்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மசாலா இருக்கும். இந்த பிளாக் மசாலா, கருப்பு மசாலா அப்படிம்பாங்க. உங்களுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, தென் மிளகு, ஜீரகம், தென் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பிளாக் மசாலா. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு மேஜிக் மசாலான்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையா இருக்கும். எஸ் செஃப். நான் இப்பதான் ரீசெண்டா போகும்போது தெரிஞ்சது அது ஈஸியா அங்க கிடைக்குது, அங்கேயும் இருக்கு அப்படின்ட்டு. கூர்க் போயிருந்தீங்களா? வெரி குட். அடுத்து நம்ம பட்டை வாங்கிட்டு வந்தேன் செஃப் அங்க இருந்து. அப்படியா? ஆமா. வெரி குட். கொஞ்சோண்டு கசகசா. பட்டை வாங்கிட்டு என்ன பண்ணீங்க? வீட்ல கொடுத்துட்டேன் செஃப். அவ்வளவுதான். கூர்க்ல எந்தெந்த ஊர் போனீங்க? எந்த ஏரியா போனீங்க? கூர்க்குன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் இறக்கி விட்டாங்க செஃப். அங்க போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வந்துட்டேன் செஃப். இவ்வளவுதான் தெரியும். நம்ம ஃபுல்லா நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்க போனோம் எங்க வந்தோம்லாம் தெரியாது. ஒரு 4 ஏரியா தெரியாது செஃப். தெரியாது. நம்ம சென்னையில 4 ஏரியா கேட்டீங்கனாலே தெரியாது. நான் அடுத்தது இஞ்சி பூண்டு விஷயம் வந்துடுறேன். கொஞ்சம் நம்ம வரமிளகா போட்டுடுறோம். வரமிளகா சேர்த்தாச்சு. தென் இதுலேயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஓகே செஃப். ஆக்சுவலாக கூர்க்கோட ஸ்பெஷாலிட்டி தெரியுமா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து அந்த ஊர்ல இருந்து தான் நிறைய பேர் வரதா சொல்லுவாங்க. எல்லாமே வந்து அந்த காலத்துல இருந்து ஹாக்கி, கிரிக்கெட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் வருவாங்க. நல்ல ஆக்டிவிட்டீஸ், நல்ல ஆக்டிவா இருப்பாங்க, சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஓகே. ஈவன் அது ஒரு தனி கல்ச்சர் அவங்களுக்கு. ஓகே செஃப். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் செஃப். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அவங்க இருக்க ஒரு ஆள் கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுப்பேன். இன்னும் ஃபுல் இன்ஃபர்மேஷன். எந்த ஏரியா போனீங்கன்னா கூருக்கு போய் கூருக்குன்னு இறக்கி விட்டாங்களா, இறங்குனாங்களா? எஸ், அவ்வளவுதான். நம்ம கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா, இவ்வளவுதான் செஃப் நம்மளுக்கு தெரிஞ்சது. நாலேஜ் போய் அங்க போய் வளர்த்துக்கிற அளவுக்கு இன்னும் நான் வந்து பக்குவம் வரல செஃப். சரி, நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதுல இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துட்டோம். அதையும் நம்ம லைட்டா வறுத்துட்டோம். தென் இதை வந்து அப்படியே நம்ம அவ்வளோதான் பிளேட்ல மாத்திட்டேன். ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே செஃப். அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டா? செஃப் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டீங்களா? எஸ். தென் அடுத்தது நம்ம இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஸ்டார்டர் மாதிரியா இல்லை எப்படி செஃப்? இது கிரேவி. கிரேவி. ஓகே. கறி தானே? ஓகே. நல்ல கேள்வி கேட்குறீங்களா? தேங்க்ஸ் செஃப். பிரில்லியண்டான क्वेश्चंसலாம் என்கிட்ட இருந்தா செஃப் வரும். இதுல தேங்க்ஸ் வேற. எஸ் ஆஃப் கோர்ஸ். எண்ணெய் ஊற்றி. பிரில்லியன்ட் கேர்ள், யூ நோ. ஐ நோ தான். ஓகே, யூ நோ. தென் எண்ணெய் சூடாயிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம இந்த மசாலா வந்து நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஆமா. தென் அடுத்தது இதுலயே வந்து நம்ம எப்படி கோல்டன் ஃப்ரை பண்ணனுமா? இல்ல லைட்டா வதங்கினா போதும். லைட்டா அந்த கண்ணாடி மாதிரி வதங்கணும். ஓகே. வதங்கிருச்சு. லைட்டா வதங்கினா போதும். ஆக்சுவலா நம்ம நார்மலா ஜென்ரலா சிக்கன் கறி பண்றோம் அப்படின்னா ஒரு 4 ஃபார்மட்ல இருந்து வித்தியாசமா பண்ணோம்னா இது நல்லா இருக்கும். ஓகே. அந்த அதாவது இந்த வரமிளகாய் அரைச்ச காரம் பிளஸ் அது இல்லாமல் இந்த மிளகாத்தூள்
இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு இந்த மசாலா கசகசா எல்லாம் சேர்ந்து இஞ்சி பூண்டு நம்ம ராவா அரைச்சிருக்கோங்கிறப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். பட் எல்லாமே வழக்கம் போல வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் இன்கிரீடியன்ஸ். இந்த அரைச்ச விழுது ஆட் பண்ணிக்கிறோம். அஞ்சரைப்பட்டி சொல்லுவாங்கல்ல, ஆமா, அதுல இருந்து வந்து எடுக்க இன்கிரீடியன்ஸ். அஞ்சரைப்பட்டியில என்னென்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம். சோம்பு, ம் வெந்தயம், ம் மிளகு, ம் சீரகம், ம் இது பட்டை, ம் கிராம்பு, இலை, ம் அப்புறம் பிரியாணி பிரியாணி இலை, அப்புறம் 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 கடுகு, ம் அப்புறம் செஃப் இவ்வளோ சொல்லிட்டேன் செஃப், ஒரு 5 மார்க் கொடுத்துருங்க. இதுல அதிகம் இல்ல. ஆ சரி, ரைட், ஓகே. அதாவது நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அதை இப்போ பட்டை கிராம்புலாம் சொல்றீங்களா, ம். அது எப்பயாவது, அதாவது வீடை பொறுத்த வரைக்கும் எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுவாங்க. ம். இப்படி இருக்கும்போது கடுகு உளுந்து அது ஒவ்வொரு வீடை பொறுத்து இருக்கு. ம், நம்ம என்ன எப்படி சமையல் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்த ஓகே க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்க, ஆக்சுவலாக அந்த மசாலாவே வந்து நல்ல ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்குது. எஸ். இதில் தேவைப்பட்டால் நம்ம ஈல்டு வேணும் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொப்பரை தேங்காய். கொப்பரை தேங்காய் சேர்க்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் அதிகப்படுத்திக்கணும். செஃப் ஏன் நார்மல் தேங்காய் தேய்க்கக்கூடாது? அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. இப்போ நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பைஸ் உள்ள கிரேவி தான். ஓகே. இட்லி, தோசை, ஆப்பம், நீர் தோசைக்குலாம் சப்பாத்தி. ஆமாம், நீர் தோசை. நீர் தோசைன்னா நீர் தோசை ஆக்சுவலாக இந்த கர்நாடகா டிஷ்ஷு தெரியாது உங்களுக்கு? ரவா தோசை மாதிரியே இருக்குமே. ஓகே. அப்ப ரவா தோசை தானே இல்லையா? இல்லை, நீர் தோசை வந்து ஆக்சுவலாக நம்ம பச்சரிசி, ஓகே, அதில் வந்து கொஞ்சம் திருகின தேங்காய், பச்சரிசி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திருகின தேங்காய் போட்டு அரைச்சி தென் அதில் லைட்டாக சால்ட்டு போட்டு அப்படியே நம்ம ரவா தோசை மாதிரி ஊற்றுவோம். நல்லா பிளைனாக இருக்கும், பிளெண்டாக இருக்கும். ஸோ அதோட இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கறி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இந்த வரமிளகா சட்னி இருக்குல்ல, அது நல்லா இருக்கும். நான்வெஜ்ஜுக்கு இந்த கறி வந்து சூப்பராக இருக்கும். ஓகே செஃப், இந்த நீர் தோசை நான் போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன் செஃப். அப்படியா? ஆ, எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க. பச்சரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஊற வச்சு ரெண்டுத்தையும் சேர்த்து பிளெண்ட் அதை அரைச்சிட்டு உப்பு போட்டு தவால ஊத்தி விட்டுறணும். தேங்காய் ஊற வச்சுனா முழு தேங்காய் ஊற வச்சுக்கணுமா? துருவி. சரி, கரெக்டா தானே சொன்னேன், என்ன செஃப் கலாய்க்கிறீங்க? இல்லம்மா, நான் உங்களை மாதிரி கேட்டேன். ஓகே. அடுத்தது நம்ம கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது மிளகாத்தூள். நம்ம வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் கறி தான் அது. ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. லாஸ்டா புளி தண்ணி ஆட் பண்ணுவோம் செஃப். ஆமா, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறோம். இது வந்து ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ஹில்ல உள்ள ரெசிபிஸ் எல்லாமே நிறைய உங்களுக்கு இந்த ஸ்பைசி கண்டென்ட்ஸ் நிறைய, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த கொத்தமல்லி, புதினா, மல்லி அதெல்லாம் நிறைய இருக்கு. அது தலைகள்லாம் கம்மியா இருக்கும். ஓகே. ஸ்பைசஸ் வந்து ஹில்ல இருக்கிறது. ஆமா, அது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதுமே அவங்களே அந்த ஃப்ரெஷ்ஷா எடுத்து பண்ணும்போது இன்னொரு ப்ராப்பர் டேஸ்ட் கிடைக்கும்ல செஃப். நல்லா ஒரு இந்த மேக்கிங் மெத்தடாலஜி எல்லாமே டிஃபரெண்ட், இன்கிரீடியன்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு தனி சுவையை கொடுக்கும். செஃப் நீங்க அப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல நான் எங்கே போனாலும் நம்ம ஸ்டில் லேர்னிங் தான். நான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் பர்டிகுலராக ஹில் சைடு வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது கோத்தகிரியில். ஓகே. தென் அங்கே வந்து லைக் அந்த படுகர்கள், அந்த படுகாஸ் மெனுன்னு இருக்கு. அவங்க அந்த மாசு கூடின்னு சொல்லி ஒரு மசாலா அரைப்பாங்க. இப்போ நம்ம மசாலா அரைக்கிறோம்ல, எப்படி நம்ம கொத்தமல்லி போடுறோமோ அது மாதிரி அவங்க எந்த டிஷ் பண்ணாலும் அந்த மசாலா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவாங்க. எப்படி? ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்மேடு, எல்லாமே ஹோம்மேடு தான். அவங்களுக்கு தனியாக மசாலா. அங்கே மேக்ஸிமம் எல்லாருமே அந்த மசாலா யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இந்த சாம்பார் பொடி, மிளகாத்தூள்லாம் போடுவாங்க. பட் ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அது மாதிரி இந்த மொச்சை, அவங்களோட கல்ச்சரில் மொச்சை இருக்கும். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்க ரொம்ப லவ் பண்ணி பண்ணிருக்கீங்க போலயே தெரியுது. நம்ம எல்லா டிஷ்ஷுமே அப்படிதான். இது இன்னும் கொஞ்சம் நீங்க எப்படி சொல்ற ஜூசியா சொல்லும் போது அப்படி தோணுச்சுன்னு சொல்றேன். ஆக்சுவலா என்னன்னா நம்ம லைவா போய் அங்க ஒரு 4 days இருந்து நான் இதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் அதை லேர்ன் பண்ணேன் அந்த விஷயம். வாவ், சூப்பர் செஃப். ஆக்சுவலா நம்ம ஹோட்டல்லாம் ஒர்க் பண்றப்ப ஒவ்வொரு ஃபுட் ஃபெஸ்டிவல் பண்ணுவோம். அங்க வந்து பர்கா ஸ்பெஷல்ல நான் ஒரு 5 டிஷ் கொடுத்தோம். அப்ப அவங்க அங்க இருந்து நம்ம லேர்ன் பண்ண ஒரு விஷயம் நல்லா. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விறகடுப்பு, அந்த தென் அந்த மசாலா,
அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. செஃப் நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது நம்மளுமே அங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆ. Like, பக்கத்துல போய் நிக்கிறேன் செஃப். கண்டிப்பா. அப்படி ஓகே அந்த மாதிரி. அவ்வளோதான். இது பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சிக்கன் வந்துருச்சு. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா செஃப்? ரெடி ஆகிட்டே இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம லாஸ்ட்டாக வந்து கடைசியாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த அரைச்ச மசாலா இந்த பச்சை வாசனை போயிருச்சு. அவ்வளவுதான். ஆமாம், சிக்கன் வந்து வெந்துருச்சு. ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்மளோட குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த ஃப்ரெஷ் ஹர்ப் ஏதாவது இருக்கும். ஆமா செஃப். அது மாதிரிலாம் இல்லாமல் இது வந்து இது ஒரு டேஸ்ட். இது டோட்டலா டிஃபரண்ட். எஸ். என்ஜாய் பண்ணலாம் நம்ம. அவ்வளோதான். ஸோ புளி தண்ணி சேர்த்துட்டோம். கரெக்டாக மிதமான சூடு 3 to 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பக்காவான கோழி கூர்க்கறி ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடும். ஓகே செஃப் ரெடி ஆயிடுச்சா? பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வா மூமெண்ட். தடா. ஆக்சுவலாக நம்ம இதில் இந்த மெத்தடில் வந்து கொஞ்சம் வேலைகள் முன்ன பின்ன இருந்தாலும் பட் டேஸ்ட் பக்காவா இருக்கும். ஆமாம், இட்லிக்கு சாப்பிடலாம் போல செஃப். பார்த்தோன்னே தெரியுதுல உங்களுக்கு. எஸ். இட்லி நல்லா மெத்துன்னு இருக்குமா, இது நல்லா சூடா கார சாரமா இருக்குமா, சாப்பிட்டாலும் சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். வெரி குட். கோழி கூர்க்கறி எப்படி செய்யறதுங்க பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம், வரமல்லி, பட்டை, கிராம்பு, கசகசா, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் வறுத்துட்டு ஆறணுன்னா தண்ணி சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் வதக்கிட்டு அரைச்ச விழுது, உப்பு சேர்த்து பிரட்டி கோழி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு கலந்து தேவையான தண்ணி சேர்த்துட்டு கொதி வரப்ப புளி தண்ணி சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வேக வச்சோன்னா சுவையான கோழி கூர்க்கறி தயாராகிடும்.